Hi students, this is Govindraj from Tripur. Welcome to our video. அன்பான மாணவ மாணவிகளே, இன்றைக்கி நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸில் 12th ஸ்டாண்டர்ட் டிஜி சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் பயாலஜிக்கான கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். இதில் ஒரே வீடியோவில் வந்து 4 பப்ளிக் கொஸ்டின் பேப்பர். இந்த சாம்பிள் கொஸ்டின் பேப்பர்ன்றது பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் தான் நம்மளுடைய கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் அரசு தேர்வுத்துறையால் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. இந்த 4 கொஸ்டின் பேப்பர் நீங்கள் கட்டாயம் கோத்ரூ பண்ணிக்கங்க. ஸோ +2 நீங்கள் பயாலஜி பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது முதல்ல பிடிஏ கொஸ்டினும் அதேமாதிரி ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் 2019 2024 வரைக்கும் பப்ளிக் கொஸ்டின் வித் இந்த சாம்பிள் கொஸ்டின் பேப்பர். ஸோ இதெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணிங்களாவே மேக்ஸிமம் நீங்கள் நல்ல மார்க் நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் நடந்து முடிஞ்ச எல்லா எக்ஸாமே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் நிறைய கொஸ்டின் கேட்டேன், அது உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த 4 கொஸ்டின் பேப்பரும் நான் இதை மட்டும் படித்தா போதும், நான் எந்த வீடியோலுமே சொல்ல கிடையாது. நீங்கள் இந்த 4 கொஸ்டின் பேப்பரை ரிவிஷன் பர்பஸ் பயன்படுத்திங்க. இதுதான் நமக்கு மாடல், இந்த மாடல் தான் நமக்கு வரும். ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய இந்த கொஸ்டின் பேப்பர் ஆன்சரோட இதில் 1 மார்க்லேயே மார்க் பண்ணியிருக்கோம். டவுட் இருந்தால் ரெஃபர் பண்ணிங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஆல்டர்னேட்டிவ் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஜீன் ஆர் கால்ட் இஸ் அல்லீல், தட் மீன்ஸ் ஆப்ஷன் பி. செகண்ட் ஒன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, ஆனால் இருந்தால் இதில் ரெஃபர் பண்ணிக்க. செகண்ட் ஒன்னுக்கு கூற்று சரி மற்றும் காரணம் தவறு, தட் மீன்ஸ் வந்து ஏ இஸ் கரெக்ட் பட் ஆர் இஸ் நாட் கரெக்ட். ஸோ இது ரெஃபர் பண்ணி தான் போட்டிருக்கேன், இதான் ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிங்க. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன்னுக்கு வந்து ஊடு தொற்று, தட் மீன்ஸ் வைரஸ். கொஸ்டின் நம்பர் வந்து செகண்ட் தேர்டுமே ரெஃபர் பண்ணிங்க, டிரான்ஸ்ஃபெக்ஷன் இஸ் வைரஸ். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா தாவர திசு வளர்ப்பில் இதில் பார்த்தீங்கன்னா திடப்படுத்தப்படும் காரணியாக பயன்படுது அகார், தட் மீன்ஸ் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் வந்து ஹொரபாங்கி என்பது, தட் மீன்ஸ் ஹொரபாங்கிஸ் இஸ் ஏ டோட்டல் பேரசைட், தட் மீன்ஸ் வந்து முழு ஒட்டுனி, ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேரண்டத்தில் உள்ள ஆற்றலின் அளவு நிலையானது என்பது வெப்ப இயக்குலின் முதல் விதி, தட் மீன்ஸ் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் பசுமை புரட்சி என்ற சொல்லை உருவாக்கிய வில்லியம் எஸ்கார்ட். பசுமை புரட்சியின் தந்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ் சுவாமிநாதன். ரெண்டும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க. சொல்லுன்னு சொல்லும் போது வில்லியம் எஸ்கார்ட், அதுக்கான வந்து பார்த்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ் சுவாமிநாதன் கம்பேர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் 8th கொஸ்டின், தாவர பயிர்களின் பழமை மற்றும் அடிப்படை முறை பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுத்தல், தட் மீன்ஸ் வந்து செலக்ஷன். நெக்ஸ்ட் 4 2 மார்க் கொஸ்டின், ஆன் கேமெட்டை தாவரத்து முதல் செல் படம் வரைந்த பாகங்களை குறிக்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சோனோரா 60% ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ரியாய்டு, தட் மீன்ஸ் வந்து உடல் கருக்கள். நெக்ஸ்ட் கசிந்தோடுதல், கலப்பின் வீரியம். நெக்ஸ்ட் பார்த்தா ரைசோபியம் பாக்டீரியா மண்ணில் இடும்போது என்ன ரொம்ப முக்கியமானது. அடுத்து 3 மார்க் கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா பல்கரு நிலையின் நடைமுறை பயன்பாடு எதின் 3 மோஸ்ட் இம்பார்ட்டன் கொஸ்டின். அதுக்கு அப்ளிகேஷன் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. செயற்கை விதிகள், வாட்டர் ஆர்டிஃபிஷியல் ஷீட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ரைட் த யூசஸ் ஆஃப் சில்வோபெஸ்ட்ரோ சிஸ்டம், மோஸ்ட் இம்பார்ட்டன் கொஸ்டின். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ரோட்ரோபிக் காம்பனன்ட்ஸ் ஃப்ரம் ஹெட்ரோட்ராஃபிக் காம்பனன்ட், மோஸ்ட் இம்பார்ட்டன் கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 5 மார்க் கொஸ்டின், உயர் தொழில்நுட்பங்களின் 5 பயன்பாடுகள் இது, தட் மீன்ஸ் லிஸ்ட் அவுட் எனி 5 அப்ளிகேஷன் பயோடெக்னா ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதில் கொடுத்துருக்க எல்லாமே ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஒரு எக்ஸாம்பிள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் மாநில மரத்தின் தாவரியல் பேர் எழுதுக, அதன் பிறப்பிடம் யாது, அந்த பயன்முறை ரொம்ப முக்கியமான கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க. தட் மீன்ஸ் வந்து ரைட் த பொட்டனிக்கல் நேம் ஆஃப் த ஸ்டேட் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு ஃப்ரம் வேர் இட்ஸ் ஆர்கனைஸ்ட், ரைட் இட்ஸ் 3 யூசஸ். அடுத்து நம்ம பார்க்குறது வந்து பயோ ஜுவாலஜிக்கான கொஸ்டின். பெண்கள் படம் பார்த்தீங்கன்னா ஸ்கின் சுரப்பி, இதற்கு ஒப்பானதுன்னா ஆண்களின் பார்த்தீங்கன்னா ப்ரோஸ்டேட் சுரப்பி, தட் மீன்ஸ் வந்து ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் ஆண்ட்ரோஜன் இணைய புரதத்தின் வேலை வந்து ஸ்பெர்மியோ ஜெனிஸ் செயல், தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ஸ்பெர்மியோஜன், ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் தேர்ட் 1 மார்க் கீழ்கொண்டற்றி ஹார்மோன் கருத்தடை மாத்திரை செயல்கள் பற்றிய தவறான குண்ட விந்து செல்லக்கத்தை தடை செய்தல், தட் மீன்ஸ் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 4th ஒன்னுக்கு ஆப்ஷன் டி, இரட்டைப்படிதல் படியெடுத்தல் மொழிபெயர்த்து, மோஸ்ட் இம்பார்ட்டன், தட் மீன்ஸ் வந்து ப்ரெக்ஷன் டிரான்ஸ்கிரிப்ஷன் டிரான்ஸ்லேஷன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணி காற்றற்ற கசடு செரிப்பானில் உற்பத்தி செய்யப்படும் வாயுக்கள் வந்து மீத்தேன், ஹைட்ரஜன் சல்பேட் மற்றும் கார்பன் டை சல்பேட், தட் மீன்ஸ் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் செம்மறியாடுகள் மடிசல்கள் மட்டுமே முழுமைத்திறன் கொண்டவை எனில் எதிர்காலத்தை தலைமுறை எது விளைவாக அமையினா எதிர்கால தலைமுறை விலங்குகள் குறைந்த வாழ்நாளில் கொண்டவையாக இருக்கும், ஆப்ஷன் டி. ஃபியூச்சர் ஜென்ரேஷன் அனிமல்ஸ் வில் பி ஷார்ட் லிவ்டு. அடுத்து 7th கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா சில விலங்குகள் கோடைக்காலங்கள் செயலற்று காணப்படுவதற்கு இது எதற்கு உதாரணம் தான் நடத்தை சார்ந்த தவங்கம், தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஹேவியல் வந்து பார்த்தீங்கன்னா அடாப்டேஷன். இது டவுட் வந்து ரெஃபர் பண்ணி 7th ஒன். 8th ஒன் வந்து பார்த்தீங்கன்னா சிற்றினங்களிடையே போட்டி காரணம் ஏற்படுது உயிரின மாதிரி, தட் மீன்ஸ் வந்து எக்ஸ்டென்ஷன் காம்படிஷன் பிட்வீன் த ஸ்பீசிஸ் லீட் டு எக்ஸ்டென்ஷன் கட்டாயம். ஸோ நெக்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின் பாருங்கள், பயோ ஜுவாலஜியில் மனித விந்து செல்லின் அமைப்பை படுவது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். படி எடுத்த டிரான்ஸ்கிரிப்ஷன், எச்ச உறுப்புகள் ரொம்ப முக்கியமான கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க. அடுத்து 2 மார்க் கொஸ்டின் வந்து ஓரிடத்தன்மை, அதே மாதிரி அப்ளிகேஷன் தான் ஒன்று கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 3 அப்ளிகேஷன் கொஸ்டின் ஒன்று கொடுத்துருக்காங்க. 3 மார்க் கொஸ்டின் இடமாறிய கர்ப்பம் என்பது யாது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வாடகை தாய்மை ரொம்ப முக்கியமான கொஸ்டின். லாமார்க்கின் பெறப்பட்ட பண்பு மரபு கடத்து கோட்பாடு, மறுசேர்க்கை இன்டர்ஃபெரான் உற்பத்தியை விட சிறந்த உயிரும், இது முக்கியமான கொஸ்டின். அதே மாதிரி லிஸ்ட் அவுட் த இன்ட்ரென்சிவ் ஃபேக்டர் அண்ட் எக்ஸ்டென்சிவ் ஃபேக்டர் இன் பாப்புலேஷன் ரெகுலேஷன். நெக்ஸ்ட் 2 5 மார்க் கொஸ்டினில் வந்து ரெண்டுமே ரொம்ப முக்கியமான கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க. செகண்ட் பார்ட்டில் பாருங்கள், நோய் பார்த்திங்கன்னா நோய் தடை கண்காணிப்பு திறன் பார்த்திங்கன்னா திறம்பட இருக்கும்போது புற்றுநோய் தோன்று பார்த்திங்கன்னா கூட்டு ஞாபகம், மோஸ்ட் இம்பார்ட்டன் கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து
வந்து பார்த்தீங்கன்னா இதர சாய்ஸில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் we are polluting water resources, what will be the consequence of water pollution in organism application கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க. இது ஒன் ஆஃப் த கொஸ்டின். பட் நெக்ஸ்ட் ஒன் மோர் கொஸ்டின் வந்து ஆன்சர்ஸோட பார்க்க போகிறோம். பயாலஜி கொஸ்டின் தான். ஸோ அப்படி கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்ஜியோஸ்பெர்மில் ஆன்கேமெட்டோயிட் முதல் செல் வந்து நுண்விந்து, தட் மீன்ஸ் வந்து மைக்ரோஸ்போர். செகண்ட் ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனைத்தும் சிவப்பு மலர்கள், தட் மீன்ஸ் வந்து ஆல் ரெட் ஃப்ளார்ஸ். தேர்ட் ஒன்றுக்கு வந்து எது அடிக்கடி ஒரு மரபணு வெளிப்பாடு அறிவிப்பாளர் கருவியாக பயன்படுது, GFP. நெக்ஸ்ட் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் பார்த்தா ஃபோர்த் ஒன்றுக்கு வந்துன்னா வைரஸ் அற்ற தாவரம் இதில் உருவாக்கப்படுங்கன்னா ஆக்கு திசை விளைவு, தட் மீன்ஸ் வந்து ஸ்டின் கல்ச்சர். நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒன்றுக்கு வந்து மேட்ச் வந்து ஆப்ஷன் டி வந்து மேட்சபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் ஒன் சிக்ஸ்த் ஒனுக்கு ஓசோனின் அடிவழி மண்டலம் எனப்படுது பயனற்ற ஓசோன், தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா பேட் ஓசோன். பூச்சி மற்றும் உயர்தன்மையை தாங்கும் தாவரத்தின் பெயர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிட்டிகேல், தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரிட்டிகேல், தட் மீன்ஸ் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 8th ஒன் மார்க் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணிக்க வணிகரின் முக்கியத்துவம் வாய்ந்த வேளாண் கடையில் வளர்க்கப்படும் மரங்களை குறிப்பிட்டு இது வந்து ரெஃபர் பண்ணிக்க. அதே சைப்ரேட். நெக்ஸ்ட் பார்த்தா விதைப்பந்தின் பயன்கள் நாங்கள் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். தூய்மை செயல் திட்டம், இயற்கை வேளாண்மை, தட் மீன்ஸ் ஆர்கானிக் ஃபார்மிங் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதே மாதிரினா உயிர் தொழில்நுட்பத்தில் பயன்படும் நொதிகள், தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணி நேம் த என்சைம் இன்வால்வ் இன் த ஜெனடிக் இன்ஜினியரிங். நெக்ஸ்ட் 3 மார்க் கொஸ்டின் அப்படி கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பசுமை இல்ல விளைவு ரொம்ப முக்கியமான கொஸ்டின். கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட், ட்ரா த ரிலேட்டிவ் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் த கிரீன் ஹவுஸ் கேஸஸ். நெக்ஸ்ட் உரை குளிர் பாதுகாப்பு ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புவி வாழிடம் மற்றும் செயல்பாடுகள் இடையே உள்ள வேறுபாடு டிஃப்ரென்ஸ் கூட கட்டாயம் படிச்சுங்க. 5 மார்க் கொஸ்டின் பார்த்தா மகரந்த குழாய் பார்த்தீங்கன்னா சூழ்நிலை நுழைதலை வகைப்படுத்துக மரபணு வரைபடம் என்றால் அதன் பயன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சூழ்நிலை மண்டலத்தை பாதுகாப்பது எவ்வாறு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஹவு டு ப்ரொடெக்ட் த எக்கோ சிஸ்டம், அதே அப்ளிகேஷன் கொஸ்டின் ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்குறது பயோசுவாலஜிக்கான கொஸ்டின் பேப்பர். ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓரடுக்கு கருக்களும் மூவடுக்கு கருக்களும் மாறும் நிகழ்ச்சி, ஆப்ஷன் சி. செகண்ட் ஒன்றுக்கு வந்து ஒரு வெந்து செல் ஒரு அண்ட செல்லாக கருவறை செய்கிறது, ஆப்ஷன் 1 ரெட்டியால் உருவாக்கப்படுகிறது. இதில் டவுட்டாக இருந்தால் இதில் பார்த்தா ரெஃபர் பண்ணுங்கள். இந்த செகண்ட் கொஸ்டின் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, ரெஃபர் பண்ணிங்க. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன்று மேட்சிங் ஃபஸ்ட் ஒன் ஆப்ஷன் ஆ. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணல, இதுவுமே ரெஃபர் பண்ணிக்க. நெக்ஸ்ட் 4th 5th ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணிக்க. நெக்ஸ்ட் 6th ஒன்றுக்கு வந்து நோய் கிருமிகளை கண்ட எலிசா அப்படின்றது ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது. வெஸ்டர்ன் பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம அது வந்து உறுதிப்படுத்துறது, தட் மீன்ஸ் வந்து 8th கான்செப்ட்டில் கொடுத்துருக்க கொஸ்டின். நெக்ஸ்ட் 7th ஒன்றுக்கு புரதங்களை சர்க்கரை ஏற்றம் அடைய வைக்க தேவையான இயங்குதளம் ஈக்குவலையில் இல்லை, தட் மீன்ஸ் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 8th ஒனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, தட் மீன்ஸ் வந்து இருவாளிகள். வாலிட சீரழிவு மிகவும் கடுமையாக பாதிப்புனால் உள்ளாகி அழியும் நிலையில் உள்ள விலங்கினம் வந்து எதுவும் பார்த்தீங்கன்னா இருவாளியம், தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆம்பிபியன்ஸ் அமைக்க திடீர் பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணும்போது நிலத்தில் நீரில் இருக்கக்கூடியது. நெக்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின் பாருங்கள். டவுன் சிண்ட்ரோம் ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி ஓப்பரான்கள் என்பது யார், இது ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான். நெக்ஸ்ட் பார்த்தா தொழில்துறை ஆல்கஹால் மனித தண்டு செல்களின் முக்கியமான பயன்பாடு. நெக்ஸ்ட் நிர்பந்த அணிச்ச செயல் அதே மாதிரி பனிக்கொடும் துளைப்பு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். மரபணு வங்கிகள் பற்றி குறிப்பாக, தட் மீன்ஸ் வந்து ரைட் அபவுட் பார்த்தீங்கன்னா ஜீன் பேங்க்ஸ். அதே மாதிரி நெக்ஸ்ட் கொடுத்துருக்க 5 மார்க் கொஸ்டின் மனித மரபணு திட்டத்தின் வழிமுறைகள், மனித பரிணாமத்தின் வளர்ச்சி திட்டம். நெக்ஸ்ட் வந்து சிறு குறிப்பு வந்து இனக்கூட்டத்தை நடத்தி பிறப்பு விகிதம் மற்றும் இறப்பு விகிதம், விவசாயத்துறையில் வேதிப்பொருள் பயன்படுத்தி ஏற்படும் விளைவுகளில் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ரைட் அபவுட் த எஃபெக்ட் ஆஃப் கெமிக்கல்ஸ் யூஸ் இன் த ஃபீல்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர். இது செகண்ட் கொஸ்டின் பேப்பர். நெக்ஸ்ட் தேர்ட் சாம்பிள் கொஸ்டின் பேப்பர், பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் பார்க்க போகிற வித் ஆன்சர்ஸோட எல்லாமே மார்க் பண்ணியிருக்கோம். ஓசோனின் தடிமனை அளவிடும் அழகு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் பார்த்தா வெள்ளரியின் கனி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்க்கு உதாரணம் ஓங்கு மறைதல். நெக்ஸ்ட் பார்த்தா மயோசோடியம் மகரந்த தூளின் அளவு பார்த்தீங்கன்னா டேஸ் மைக்ரோமீட்டர் 10. கூற்றும் சரி காரணம் தவறாக கூட ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 5th ஒன்று ஒளிச்சேர்க்கை சார் செயலுக்க கதிர்வீச்சு அலைநிலம் இவற்றுக்கு இடைப்பட்டதாகவும் பார்த்தீங்கன்னா 400 700 பார்த்தீங்கன்னா என்எம் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணும்போது நேனோமீட்டர் தான் என்எம் சொல்லுவோம், ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 6th ஒன்று மேட்ச் வந்து ஆப்ஷன் டி, தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டி தான் மேட்சபிளாக இருக்குது. வேர்க்கடலின் பிறப்பிடம் வந்து பார்த்தீங்கன்னா பிரேசில், தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 8th ஒனுக்கு வந்து பிளாஸ்மேட் என்பது ஆப்ஷன் சி, உயிரி எதிர்ப்பொருளுக்கு தடுப்பு வழங்குவது ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின் பாருங்கள். மண்டலத்தை மறைவு செய்த அறிவியல் அறிஞர்களின் பெயர்கள். தாவரங்களால் சேமிக்கப்படுதல் என்றால் என்ன, மரபணு பொருளில் தேவைப்படும் மிக முக்கிய பெயர்கள். கருவுருக்கள் என்றால் என்ன. அதே மாதிரி நெக்ஸ்ட் 2 மார்க் ஆற்றல் பிரமிடு எப்போது நேரானது காரணங்கள். நெக்ஸ்ட் மண் வளத்தை மேம்படுத்த நுண்ணுயிரி உட்சலத்தை எவ்வாறு பயன்படுகிறது. நெக்ஸ்ட் 3 மார்க் கொஸ்டின் மரபணு வரைபடம், உரைக்குளிர் பாதுகாப்பு, புவி வாழிடம் மற்றும் செயல்பாடு வேறுபாடுகள் கட்டாயம் படிங்க. காலநிலை நிறுவப்படுத்தும் காடுகள். நெக்ஸ்ட் பார்த்து சூழியல் அமைப்பை படம் வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ராதர் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அன் ஓவில் லேபிலிட்டி ஸ்பாட்ஸ். நெக்ஸ்ட் 5 மார்க் கொஸ்டின் தனிசெல் புரதம் என்றால் என்ன, அவற்றின் பயன்பாடுகள். சிறுதானியங்கள் என்றால் என்ன, அதனுடைய வகைகள் யாவை, ஒவ்வொன்றுக்கும் எடுத்துக்கலாம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மில்லட்ஸோட வாட் ஆர் இட்ஸ் டைப், கிவன் எக்ஸாம்பிள் ஈச் டைப். நெக்ஸ்ட் பசுங்கனிய மரபணு சார்ந்த பாரம்பரியத்தை எடுத்துக்காட்டு வெளிக்கொண்டிருங்க. நுண் விந்து உருவாக்கத்தில் உள்ள படிநிலை மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். டிஸ்கஸ் இந்த மைக்ரோஸ்போரஞ்சஸ் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்து பயோ பாட்னி. நெக்ஸ்ட் பயோ ஜுவாலஜி கொஸ்டின் பார்த்தா ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து ஆண்ட்ரோஜன் இணையப்புறம் உற்பத்தி செய்வது சிஸ்டோலி செல்கள், ஆப்ஷன் ஏ. உறிஞ்சு மீனுக்கும் சுறாமீனுக்குள்ள தொடர்பு தான் உதவி பெறும் வாழ்க்கை, தட் மீன்ஸ் வந்து இன்சுலேஷன். நெக்ஸ்ட் வந்து இளம் உயிரி கண்ணி இனப்பெருக்கும் நடைபெறும் உயிர்
மூலிகை வந்து பார்த்திங்கன்னா முழுக்க தட் மீன்ஸ் வந்து தான் கேல் ஃப்ளை தட் மீன்ஸ் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா டவுன் சிண்ட்ரோம் என்பது ஒரு மரபியல் குறைபாடு. இது எந்த குரோமோசோம் எண்ணிக்கையில் கூடுதல் காரணம் இருந்தால் 21வது குரோமோசோம். நெக்ஸ்ட் வந்து 5th ஒன்று பிளாஸ்மோடியத்தின் புறச்சிவப்புக்கு சைக்கோனியன் அடிப்படையில் வந்து கல்லீரல் லிவர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உயிர்வழி தோற்ற கோட்பாடு என்ற சொல்லை உருவாக்கி வந்து ஹென்ரி பாஸ்டிகன் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 7th 1973 டேஸ் மாநிலத்தில் உள்ள ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா புலிகள் திறந்தாங்க. அங்கே உத்தரகாண்ட் ஜிம் கார்பெட் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடினோசின் டி அமினேஸ் பற்றாக்குறை உருவாக்குது SCIDs இந்த ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின் பாருங்கள். பார்த்தீங்கன்னா குருதரனை எடுத்துக்காட்டு மனித அண்ட செல்லின் தெளிவான படம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். தொழில்துறை ஆல்கஹால். நெக்ஸ்ட் சமீர் என்றால் என்ன? வாட் இஸ் மீன் பை சமீர்? நெக்ஸ்ட் கருப்பை வாய் புற்றுநோய் உருவாக்கும் காரணம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் 3 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கோப்ரலோலைட்டுகள் பற்றி குறிப்புங்க. தாய்சை இணைப்பு திசு ஒரு நாளமில்லா சுரப்பி திசு ஞாபகம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா PCR எந்த நிகழ்வு மூலம் RNA நகல் பெருக்கத்தை உதவுகிறது? இது முக்கியமான கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 5 மார்க் கொஸ்டின் உயிரி பல்வகை தன்மை பாதுகாப்பு மேம்படுத்த நாம் எவ்வாறு பங்களிக்க முடியும்? அதே மாதிரி வந்து பரிணாமத்தின் ஹார்டி விதியின் ஊகங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போதைப் பொருளை அதன் விளைவுகளையும் அடிப்படையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். கிளாசிஃபை த ட்ரக்ஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் தேர் எஃபெக்ட். அதே மாதிரி உயிரியல் காணப்படும் பல்வேறு வகையான ஒருங்கிணைவு முறைகள் வேறு. தட் மீன்ஸ் எக்ஸ்பிளைன் த டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சின்காமி இன் லிவிங் ஆர்கானிசம். இது 3rd கொஸ்டின். நெக்ஸ்ட் 4th பப்ளிக் கொஸ்டின் பார்க்கும்போது இது வந்து சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர்ஸோட பார்க்க போகிறோம். அப்படி கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் காடுகள் அளித்தல் எதை முன்னிறுத்தி செல்வதிலிருந்து வேகமான ஊட்டச்சத்து சுழற்சி. தட் மீன்ஸ் வந்து குயிக் நியூட்ரிஷன் சைக்கிள். நெக்ஸ்ட் ஏலக்காய் டேஸ் குடும்பத்தை சார்ந்தன ஜிஞ்சி பெரேசி. தட் மீன்ஸ் ஆப்ஷன் டி கம்பேரிசன் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து சாகுபடிக்கு ஏற்ற மண் பார்த்தா பசலை மண். தட் மீன்ஸ் வந்து சாயில். நெக்ஸ்ட் வைரஸ் அற்ற தாவரங்கள் ஆக்குதிசை வளர்ப்பில் இருந்து உருவாக்கப்படுகின்றன ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 5th ஒன்று பார்த்தா இந்திய பசுமை புரட்சியின் தந்தை வந்து MS சுவாமிநாதன். அதே அந்த சொல்ல உருவாக்கியிருந்தால் காயின்னு சொல்ல முடியும். இது வந்து பார்த்தா பசுமை புரட்சியின் தந்தை தட் மீன்ஸ் ஃபாதர் ஆஃப் இந்தியன் கிரீன் ரெவல்யூஷன் வந்து MS சுவாமிநாதன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் என்பது வந்து ஒரு தலைவர். தட் மீன்ஸ் வந்து கிரீன் மென்யூர். நெக்ஸ்ட் கொடுக்கப்பட்ட எது பெருகேமிட்டாக தாவரத்தை குறிக்கிறதுனா கருப்பை தன்மை எம்ப்ரியோசாக். நெக்ஸ்ட் மகுட கலலை உண்டாக்கும் பாக்டீரியா வந்து அக்ரோபாக்டீரியம் டியூபஸ் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின் பாருங்கள். 2 மார்க்கில் ஃபஸ்ட் ஒன்று தான் ஸ்டோமியம் என்றால் என்ன? அதே மாதிரி இனிப்பு சேர்த்தல் வகைகள் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். மரபணுத்தின் வேதிப்பொருட்கள் பேர். அதே மாதிரி வந்து முதல்நிலை அறிமுகப்படுத்தி இரண்டாம் அறிமுகத்தை வேறுபடுது. நெக்ஸ்ட் கூட்டு பரிணாமம் என்றால் என்ன? அடுத்து வந்து தான் 3 மார்க் கொஸ்டின் ஒட்டுதல் மற்றும் பதியமிடுத வேறுபாடுகள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மடியத்தின் முக்கியத்துவம் எவையான 3 விளக்குது. நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து உயிரி கண்காணிப்பு பற்றி குறிப்பு வருக. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காற்று மகனி சேர்க்கை மலர்கள் காணப்படும் பண்புகள். முழுமையற்ற ஒங்குத்தன்மை எடுத்துக்காட்டும் விளக்கு. வறண்டல தாவரங்களும் தாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து எய்தர் சூஸ் ரெண்டுமே மார்க் பண்ணி படிங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் வந்து பயோஜுவாலஜிக்கான கொஸ்டின். பயோஜுவாலஜி. நெக்ஸ்ட் பட்டவாஸ் சிண்ட்ரோம் வந்து பார்த்தீங்கன்னா 13 ட்ரைசோமியால் இன்னும் அழைக்கப்படுது ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் செகண்ட் 1 மார்க் பெட்ரோல் வெளிப்பகுதியில் மொட்டுக்கள் உருவாது இவ்வாறு அழைக்கப்படுகின்றன புற முகில்தான் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் சீம்பலி அதிகம் காணப்படுவது IgA. தட் மீன்ஸ் ஆப்ஷன் டி சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4th வந்து இன்டர்ஃபெரான் என்பது வைரஸ் எதிர்ப்பு பொருள். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆன்டிவைரல் சப்ஸ்டன். கருத்தடை மாத்திரையில் காணப்படுவதுன்னா ப்ரோஜெஸ்ட்ரான் மற்றும் எஸ்ட்ரோஜன். தட் மீன்ஸ் வந்து ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் வந்து மனிதனின் சேற்றுப்பணி ஏற்படுத்தும் பூஞ்சை ஃபங்கைன்னு சொல்லுவோம். 7th வாலிட சீரழினால் மிக கடுமையான பாதிப்புள்ளாகி அழியும் நிலையில் உள்ள விலங்கின வந்து இருவல். இது வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் கொஸ்டின் ஆம்பிபியன்ஸ். இது ஆல்ரெடி பார்த்தேன். நெக்ஸ்ட் பார்த்து துணிகளில் படிந்த எண்ணெய் கரைகள் நீக்க பயன்படுவது வந்து லிப்பேஸ் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின் கருப்பை 3 அடுக்குகள் மரபணு குறியீடு பொருள் என்ற குறியீடு குவி பரிமாணம் விரி பரிணாமம் வைரஸ் மூலம் மனிதர்களுக்கு ஏற்படும் நோய்கள் இவை 4 ரொம்ப முக்கியமான கொஸ்டின். விரிவாக்கம் CFC PAN பேன் கார்டு கம்பேர் பண்ணது குறைவெப்ப வேறுபாடுகள் உயிரினங்கள் எடுத்துக்காட்டு ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 3 இழப்பு மீட்டல் என்றான குரோமோசோம் தொகுப்பு வரைபடத்தின் பயன்கள் ஒற்றை செல் புரதம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூழல் உள் பாதுகாப்பும் சூழல் வெளி பாதுகாப்பு வேறுபாடுகள் முதிர்வீரி திசைகள் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. மனித விந்து சில அமைப்பை படத்துடன் விவரிக்கவும் இப்போ டயக்ராம் மட்டும் போகணும். இது வந்து விவரிக்க சொல்லியிருக்காங்க. இம்யூனோகுளோபின் அமைப்பை தகுந்த படத்தினர். நெக்ஸ்ட் புரத குலத்தில் அமினோ விலங்குகளின் கடத்துவதில் முக்கிய பங்கு வகிப்பது RNA. உயிரி பல்வகை இழப்பிற்கு முக்கிய காரணமாக மனித செயல்களை வரிசைப்படுத்துங்க. ஸோ ஓவராலாக இதில் பார்த்து இந்த 4 கொஸ்டின் பேப்பரும் நீங்கள் கட்டாயம் கோத்ரூ பண்ணிக்கங்க. நான் +2 பயாலஜி பொறுத்தவரை திருப்பி நாங்கள் படிக்கிற காலத்துலேருந்து மேத்ஸ் பயாலஜி குரூப்பில் பயாலஜி வந்து கொஞ்சம் வாஸ்டான சொல்கிறது நிறைய லெசன்ஸ் நிறைய கண்டென்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதோட தொடர்ச்சி தான் இப்பயும் இருக்குது. நீங்கள் பயாலஜி கான்சென்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா PTA கொஸ்டின் வந்து 6 PTA கொஸ்டின் அதில் இருக்கிற 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் 2019 2024 இருக்கிற பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் ப்ளஸ் சாம்பிள் கொஸ்டின் திருப்பியே சொல்கிற சாம்பிள் கொஸ்டின் பேப்பர்ன்றது
பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் தான் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ அது தனியாக எடுத்து நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டீஸில் ஒரு பார்த்தீங்கன்னா 4 பப்ளிக் கொஸ்டின் அப்லோட் பண்ணி இதில் இருக்க கொஸ்டின் கரெக்டாக கோ த்ரூ பண்ணிக்கங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ கீப் ஆன் வாட்சிங் அவர் சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி. ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃப்ரம் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் டு அவர் சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டி. அண்ட் ஆல்சோ ஐ விஷ் யூ ஆல் சக்ஸஸ் டு ஸ்கோர் ஐ மார்க்ஸ் இந்த பப்ளிக் எக்ஸாம். ஆல் தி பெஸ்ட். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இன்னும் இருக்கிற டைம் முடிஞ்ச வரைக்கும் படித்து எழுதி பாருங்கள். நீங்கள் ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ண ஃபஸ்ட் ரீசன் செகண்ட் ரீசன் ஆஃப் இயர்லி கொஸ்டின் பேப்பரில் இருக்க கொஸ்டின் ஃபுல்லாகவே நீங்கள் மார்க் பண்ணி முடிஞ்ச டைம் தான் எழுதி பாருங்கள். ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸை நீங்கள் மார்க் பண்ணி படிச்சிங்களா அப்போ ஈஸியாக ஸ்கோர் பண்ணிக்கலாம். ஸோ இந்நாள் வரைக்கும் நம்மளுடைய சேனலில் வந்து நிறைய வீடியோஸ் போட்டுட்டு தான் இருக்கும். ஸோ இது வந்து நம்மளுடைய நோக்கம் நம்ம போடுற வீடியோ யாரோ ஒருத்தருக்காக யூஸ் பண்ணி கான்செப்ட் இந்நாள் வரைக்கும் அதில் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வந்து நன்றிகளை தெரிவித்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். விடாமுயற்சி விசுவரூப வெற்றின்பம். உங்களோட முயற்சி கட்டாயம் பலன் கிடைக்கும். பயாலஜி நல்ல மார்க் கிடைக்கும். ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட். ஓகே, தேங்க்யூ, பாய்.